ನೀಲಗಿರಿ ವೆಸ್ಟ್ ಡಿಸ್ಟಿಕ್ ತಳಿ ನಾರ್ತ್ ಮಂಡಲ್ನಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಭೀಮರಾವ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಜಯಂತಿ ಉತ್ಸವವನ್ನು ಆಚರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇವತ್ತು ಡಾಕ್ಟರ್ ಭೀಮರಾವ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರನ್ನ ಜಯಂತಿಯನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ಕೊಂಡಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಅಂದರೆ ಅದು ನಮ್ಮ ಪೂರ್ವಜನ್ಮದ ಪುಣ್ಯ ಅಂತ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು. ಡಾಕ್ಟರ್ ಭೀಮರಾವ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಪ್ರಪಂಚದ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಸ್ವತಂತ್ರದ ಪೂರ್ವದಲ್ಲಿ ಈ ಭಾರತದ ದೇಶಕ್ಕಾಗಿ ಅವರ ಶ್ರಮದಾನ, ಅವರ ಒಂದು ಬುದ್ಧಿವಂತಿಕೆ ತುಂಬಾ ಈ ದೇಶಕ್ಕಾಗಿ ಅವರು ಶ್ರಮಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅಂಥದ್ದನ್ನು ಇವತ್ತು ನಾವು ಸ್ಮರಿಸಿ ಇಲ್ಲಿ ನಾವು ಕೊಂಡಾಡ್ತಾ ఇదేవి. మనందరికీ పెద్దలు, మనందరికీ దైవంగా నెనుచుకుంటా ఉండ డాక్టర్ భీమ్రావ్ రామ్జీ అంబేద్కర్ వీళ్ళు పుట్టినరోజు సెలబ్రేషన్ని ఇంతమంది కలుసుకొని ఇక్కడ వచ్చి వాళ్ళ పుట్టినరోజు సెలబ్రేషన్ చేసుకునేదానికి వచ్చిన ఇక్కడికి చీఫ్ గెస్ట్గా వచ్చిన మన బీజేపీ స్టేట్ స్పోర్ట్స్ వింగ్ ప్రెసిడెంట్ గారైన ಅಮರ್ ಪ್ರಸಾದ್ ರೆಡ್ಡಿ గారికి ಸ್ವಾಗತ ಕೋರ್ಕೊಂತಾ ఉన్నాము. ಕನಸನ್ನು ನನಸು ಮಾಡಲು ಕಲ್ಕಿ ಅವತಾರವಾಗಿ ಬಂದಿರೋ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಅವರನ್ನು ನಮಸ್ಕರಿಸ್ತಾ, ತಮಿಳುನಾಡನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಲು ಬಂದಿರುವ ಕಾವಲ ದೇವರಾದ ಅಣ್ಣಾಮಲೈನವರನ್ನ ನಮಸ್ಕರಿಸ್ತಾ, ಇಲ್ಲಿರುವ ಗಣ್ಯ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನೆಲ್ಲ ನಮಸ್ಕರಿಸ್ತಾ, ಇವತ್ತು ಅಂಬೇಡ್ಕರ್ ಜಯಂತಿ ಪ್ರೋಗ್ರಾಮನ್ನು ಮಾಡಲು ಎಲ್ಲರೂ ಬಂದಿರೋದರಿಗೆ ಸ್ವಾಗತ ಮಾಡುತ್ತಾ ನನ್ನ முகிஸ்போம். இன்றைய தினம் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை நாடெங்கும் சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இதில் எந்த மாற்று கட்சியும் கிடையாது. அம்பேத்கரை தலையில் வைத்துக்கொண்டு பெயருக்காக அவர்கள் சுயநலத்துக்காக பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் கூட அம்பேத்கர் மீது பற்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். இதற்கு உதாரணமாக நம்முடைய அவர் வாழ்ந்த இடமாகட்டும், பிறந்த இடமாகட்டும், இப்படி 5 இடங்களை தேர்வு செய்து 5 இடங்களையும் புண்ணிய பூமியாக போற்றக்கூடிய ஒரு நினைவு சின்னங்களை அமைத்த ஒரு மிகப்பெரிய கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி. உண்மையாகவே சமூக நீதிக்கும் நம்முடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி. நம்முடைய ஆதி திராவிட மக்களாகட்டும், மலைவாழ் மக்களாகட்டும், அவர்களுக்கு பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்து அவர்களுக்கு இந்த நாட்டிலே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உண்மையாகவே சமூக நீதி பேசக்கூடிய தகுதியும் அருகதையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான், வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. ಡಾಕ್ಟರ್ ಅಂಬೇಡ್ಕರುடைய ಜಯಂತಿಯನ್ನು ನಾವು ಬಂದು ನಮ್ಮ ಒಂದು ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟಲ್ಲಿ ನಾವು ಎಲ್ಲ ಜಾಗದಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ಆದರೆ ಸ್ಟೇಟ್ನಿಂದ ನಮಗೆ ಒಂದು ಅವಕಾಶನ ಮಾಡಿಕೊಟ್ಟು ಅಮರ್ ಪ್ರಸಾದ್ ರೆಡ್ಡಿಜಿಯನ್ನು ನಮ್ಮ ಸ್ಟೇಟಲ್ಲಿ ಈ ಒಂದು ತಳಿ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂನ್ಸಿಗೆ ಕಳಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಸ್ಟೇಟ್ಗೂ ಹಾಗೆ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ಅಮರ್ ಪ್ರಸಾದ್ ರೆಡ್ಡಿ ಅವರು ಕೂಡ ನಮ್ಮೆಲ್ಲರ ಪರವಾಗಿ ಅವರಿಗೆ ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ನಾವು ತಿಳಿಸೋಣ. ಅದೇ ರೀತಿ ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ನೋಡಿ, ಇದುವರೆಗೂ ನಾವು ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಮಾಡಿದ್ದೀವಿ. நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಾರಾಯಣ ಅವರು ಹತ್ತತ್ರ ಬಾಬಾ ಅಂಬೇಡ್ಕರ್ ಉடைய ಫೋಟೋ 200 ಫೋಟೋ ಸ್ವಂತ ಹಣದಿಂದ ಪರ್ಚೇಸ್ ಮಾಡಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಕರ್ತರಿಗೂ ಆ ಫೋಟೋವನ್ನು ಕೊಟ್ಟು ನಾವು ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಲೆವೆಲಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅಸೆಂಬ್ಲಿ ಲೆವೆಲಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಎಲ್ಲ ಹಳ್ಳಿನಲ್ಲಿನೂ ಅಂಬೇಡ್ಕರ್ ಉடைய ಜಯಂತಿ ಮಾಡಬೇಕಂತೇಳಿ ಸುಮಾರು ಕಾರ್ಯಕರ್ತಗಳು ಆಲ್ರೆಡಿ ಅಂಬೇಡ್ಕರ್ ಉடைய ಜಯಂತಿ ಪಂಚಾಯತ್ ಲೆವೆಲಲ್ಲಿ அதே மாதிரி ಹಳ್ಳಿ ಲೆವೆಲಲ್ಲಿ ಕೂಡ ಮಾಡಿದಿರಿ. ಅವರು ಕೂಡ ನಮ್ಮೆಲ್ಲರ ಪರವಾಗಿ ಒಂದು கிளாப்ஸ் கொடுப்படಣ. தமிழ்நாட்டிலேயே அண்ணாமலைஜிக்கு அடுத்த ஒரு பவர்ஃபுல்லான பேச்சாளர் யாருன்னா அது நம்ம ஸ்போர்ட்ஸ் நேஷனல் பிரசிடென்ட் மரியாதைக்குரிய திரு அமர் பிரசாத் ரெட்டி ஒரு பேச போறாங்க. அதனால தான் இந்த மைக் டெஸ்ட் பண்ணேன். எனக்கு தெரியும் தமிழ்நாட்டிலேயே ஒரு முக்கியமான தொகுதி 234 தொகுதியிலையும் முக்கியமான ஒரு தொகுதியான தலிதான்.
அந்த பெருமைக்கு சொந்தக்காரங்க யாருன்னா இந்த தளி நார்த் மண்டல இந்த தளி தொகுதி பொறுப்பாளர் தான். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. காரணம் ஏதோ பிஜேபி என்ற கட்சி ஓட்டுக்காக இல்லை, என்னுடைய தேசத்துக்காக தர்மத்துக்காக தியாகத்துக்காக சொல்லி இங்க அமர்ந்திருக்கும். வீட்டை விட முக்கியம், வீடை விட எனக்கு நாடு தான் முக்கியம், இந்த நாடு தான் முக்கியம் சொல்லி நீங்க எல்லாம் டைம் கொடுத்து வேலை செஞ்சிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய பணிவான வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டை பத்தி நிறைய பேசணும், நம்ம மாநிலத்தை பத்தி பேசணும், இந்த தளி தொகுதி பத்தி பேசணும். நம்ம காரியகர்த்தை எப்படியெல்லாம் வேலை செய்யறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த 2 மாசமா நான் எப்ப மாவட்ட தலைவர் ஆனனோ அப்ப இருந்துமே எங்கே போனாலும் திருவிழாக்கள் கோயில் விசேஷங்கள் நடந்துட்டே இருக்கு. இந்த அயோத்தியா எப்ப கும்பாபிஷேகம் முடிஞ்சதோ முடிஞ்சதுல இருந்து எங்க பார்த்தாலும் ராமாயணம் மகாபாரதம் குருக்ஷேத்திரம் எல்லா வில்லேஜ்லயும் நடந்துட்டு இருக்கு, நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி நான் போன வாரம் இந்த பெண்ணங்கூர் பக்கத்துல மதனகிரி முனீஸ்வரர் கோயில் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த கோயிலுக்கு பிஜேபி தரப்பா என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த கோயிலுக்கு போனாலே ஒரு நல்ல வரவேற்பு, மிக சிறப்பு வரவேற்பு. காரணம் என்னன்னு நான் யோசிச்சேன். இந்த டிஎம்கே ஏடிஎம்கே கம்யூனிஸ்ட் எப்படின்னா, டிஎம்கே கம்யூனிஸ்ட் எப்படின்னா, அவங்க போறதுக்கு முன்னாடியே அந்த ஊர்ல ஒரு 10,000 20,000 காசு கொடுத்துட்டு அவங்களே ஒரு பட்டாசு வாங்கி அவங்க ஆளுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அங்க பார்த்தா மக்கள் மத்தியில ஏதோ ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணுமே இல்லைங்க. அவங்க ஆளுங்களே ஒரு 10 பேர் ஒரு 10,000 20,000 கொடுத்து பட்டாசு வைப்பாங்க, அவங்களே கோஷம் போடுவாங்க. ஆனா நம்ம காரியகர்த்தா ஒருத்தர் இந்த கூட்டத்தில் இருக்காரு. நான் போறதுக்கு முன்னாடியே ஒரு 10,000 ரூபாய் என் பேர்ல கொடுத்துட்டு நான் கொடுத்த மாதிரி அங்க எழுதிருக்காருங்க. நான் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சு அடுத்த நாள் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும்போது தான் தெரியுது ஒரு சாதாரண ஒரு பெயிண்டர் நம்ம காரியகர்த்தா என் பேர்ல 10,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. ஆனா இது வரைக்கும் தெரியாது. இந்த கூட்டத்தில் இருக்காரு. இப்படி எல்லாம் இந்த கட்சிக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த தொகுதியான நம்ம தொகுதி மட்டும்தான். இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டை இறையாண்மை சோசியலிச மதசார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைத்து அதன் குடிமக்களை எல்லாம் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதியை செலுத்தி சிந்தனை கருத்து நம்பிக்கை வழிபாடு சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை உறுதி செய்து ஒருமைப்பாட்டு மற்றும் ஒற்றுமையை நிலைநாட்டி சட்டமன்றத்தில் இந்நாள் நவம்பர் 26ஆம் நாள் இந்நாட்டை ஏற்றுக்கொண்டு இயற்றி நமக்கே கொடுத்துள்ளது டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். ஒரு நிமிடம் காஷ்மீரில் நம்ம சகோதரர்கள் நம்ம சொந்தங்களை இழந்திருக்கிறோம். அவர்களுக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி நம்ம செலுத்த வேண்டும். शांति शांति